தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பரிசோதனை செய்துட்டு இருந்தா இதன் மூலம் எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கான பணிகள் ஒரு வகை பாதிக்கப்படுகிறது. வெற்றி வாய்ப்பில் ஈடுபடுவர்களுடைய கவனம் திசை திரும்பும்னு அவங்க நினைக்கிறாங்க. நிச்சயமாக அவ்வாறு இல்லை. அதனாலதான் அவர் வீட்லயும் ரைட் நடக்கு. அதான் என்ன இதே தான் அவர் பிரச்சாரம் செய்வாரு அப்படிங்கறத அதை தடுக்கிறதுக்காக அவர் வீட்டுல ரைட் நடக்கு. சரி, இப்ப தேர்தலை நிறுத்தத்துக்கு சதி பண்றாங்கன்னு தினகரன் சார் நாங்க வெற்றி வருவோங்கிற நிலையில தானே அவங்க அந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபடுறாங்க. இல்ல இப்ப இது அதிமுக அம்மா அணியினுடைய வெற்றி உறுதி என்பதனால தானே தேர்தலை நிப்பாட்டணுங்கிற அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. அம்மா அணியினுடைய வெற்றி உறுதியானதுனால தானே அதை நிப்பாட்டணுங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வர்றாங்க. சரி சார், இப்ப நான் கேட்கறது, அவங்க உறுதியா மக்கள்கிட்ட செல்வாக்குள்ளவங்களாக இருந்தால், மக்கள் எங்கள் மேல வெறுப்படைய இருக்கிறாங்கிறது அவங்க நினைப்பது உண்மையாக இருந்தால் தேர்தலை சந்திக்கலாமல்ல. அவங்க மக்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய மனதையும் பூந்து மாற்றக்கூடிய அதிகாரம் எந்த கவர்மெண்ட்டுக்கோ எந்த அரசாங்கத்துக்கோ எந்த தனிநபருக்கும் கிடையாது. அது அவங்களுடைய மனதில் தானாக தோன்றி வருவது. சரி சார், இந்த வருமான வரித்துறையுடைய இந்த சோதனையும் கூட ஒரு தேர்தல் நிறுத்துறதுக்கான ஒரு முன்னோட்ட நடவடிக்கை எடுத்து அது அவங்களுடைய நடவடிக்கை. அதை பற்றி நாங்கள் சொல்ல முடியாது. தேர்தலில் அம்மா அணி 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தினகரன் வெற்றி பெறுவார். அவர் வெற்றி பெறுவார் என்பதை உணர்ந்து கொண்டு அதை தடுப்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க. மேற்கொண்டு அவர்கள் எதை செய்தாலும் ஜனநாயகத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பது அர்த்தம். சரி சார், இப்ப சசிகலா புஷ்பாவும் தினகரனை வித்ட்ரா பண்ணணுங்கிற மாதிரி ஒரு புகாரை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இவர் நிறைய பணப்பட்டுவாடா செய்யறோட. சோ இப்ப இதுவும் யாரும் ஏதோ சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் எங்க பேசுறீங்க? நான் கேட்கறது, அதிமுக அம்மா அணி வேட்பாளர் தினகரன் வெற்றி பெறுவார் என்கிற நிலையில் இருக்கிற பொழுது நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இருந்தால் பிஜேபி ஆனாலும் எந்த கட்சி ஆனாலும் எங்களை எதிர்த்து நிற்கிறார்கள், திமுக ஆனாலும் அவர்கள் தேர்தலை சந்திக்கிட்டு வெற்றி வாய்ப்பு இருந்தால் அவங்க வெற்றி கிடைக்கட்டும். அதெல்லாம் தவறான செய்தி. இங்கே தான் இருந்தால் அவர் வேட்பாளர் டாக்டர் விஜயபாஸ்கர் அமைச்சரே வெளியே 10,000 ரூபாய் பணம் கூட இதுவரை என்னுடைய வீட்டில் எடுக்கவில்லை என்று ஆணித்தரமாக பேட்டி சொல்லிவிட்டு போனார். இன்னும் எதுக்கு இவங்க உட்காந்துருக்காங்கன்னா, அவங்க வந்ததற்காக அவங்க உட்காந்துருக்கிற நோக்கமே, அவங்க வந்தாங்க, எது கிடைக்காத நிலையில் திடீர்னு போனால் அவங்களுக்கு அவங்க முகத்தில் அவங்களே கறி பூசிட்டு மாதிரி இருக்கணும், இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான். முடிவில் இங்கே எதுவும் கிடைக்க போகிறதில்லை. கிடைக்கல. அதிமுக அம்மா அணி நிச்சயமாக வெற்றி பெறும். அதை யார் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க? அதான் சோதனை நடந்து யாராவது மறுக்க முடியுமா? என்ன கேள்வி? ஒன்றும் ஆதரவாக எல்லா வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் மக்கள் ஆதரவு உள்ள கட்சி, அவர் ஒரு இளைஞர், ஒரு அமைச்சர், அவருடைய மாவட்டம் இருக்கிறது. அவருக்கு தொடர்ந்து அவங்க வீட்டுக்கு வெளியே நிற்கிறது ஒரு தவறா? இது முன்னாடி அறிவாலயத்தில் கருணாநிதியுடைய செயற்குழு நடந்துட்டு இருக்கும்போது அறிவாலயத்தில் வருமான வரி ரைடு நடக்கலையா? நடந்தா இல்லையா? அப்போ அது என்ன அர்த்தம்? அப்போ அவங்களாம் தடுத்துட்டாங்கன்னு அர்த்தமா? அறிவாலயத்தில் ரைடு நடக்கணும்னா கட்சியினுடைய செயற்குழு அறிவாலயத்தில் கூட்டினாங்கல்ல, அது அவங்க. நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தேர்தல் பணி நடைபெற போகிற நேரத்தில் அவர் தேர்தல் பணிக்காக சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் அவரை தடுப்பதற்காக, திசை மாற்றுவதற்காக, எங்களை எல்லாம் அச்சுறுத்துவதற்காக இப்படி ஒரு ரைடு நடக்க, அதை பற்றி we never bother about it. அவர் ஒரு பக்கம் போய் சேர்றாருங்கிறதுக்காக அங்கதான் நியாயம் இருக்குன்னு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அவர் நியாயத்துக்காக மட்டும்தான் எல்லாரும் சமயத்தில் நின்று இருக்காரா? அவர் தான் ஒரு சிறந்த நியாயவாதின்னு முடிவா? அவர் சேர்ற இடத்துல தான் நியாயம் இருக்கா? அவர் இந்த எலெக்ஷன்ல இந்த ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்த எலெக்ஷன்ல அவர் எங்க கூட வந்தாலும் வரலாம். அண்ணா, ஏன்னா இதுதான் ஊரறிந்த உண்மை. யாருடைய சதி இருக்கு இதுல? மத்திய பிஜேபி அரசாங்கத்தினுடைய சதி தான் இருக்கு. அதிமுக அம்மா அணி வெற்றி பெற்றால், தினகரன் வெற்றி பெற்றால் இயக்கம் ஸ்ட்ராங் ஆயிடும். இதனுடைய வெற்றியினுடைய உறுதிப்பாட்டை குலைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் இது. அது யாருடைய தூண்டுதலா இருக்கு? அம்மா அணி வெற்றி பெறக்கூடாதுன்னு யார் நினைப்பா? இது எத்தனை திருப்பி கேட்டாலும் அவ்வளவுதான். நான் சொல்றது, அதிமுக வேட்பாளர் அம்மா அணி வேட்பாளர் தினகரன் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறட்டும். ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லாதவங்க இந்த மாதிரியான புடக்களை வழியா இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய வருமான வரித்துறை பாதுகாப்படை நிப்பாட்டுறது அவங்களுடைய நோக்கம். அவங்க செய்யறது தவறுன்னு நினைக்கிறாங்க. அதனால மத்திய பாதுகாப்படையை அவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்களா? நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். எங்கள் தொண்டர்கள், எங்கள் கட்சி எப்போ ஜனநாயக ரீதியாக அமைதியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. நன்றி, வணக்கம்.